ஓய் எபின், நீ தான் பெரிய ரைட்டர் ஆச்சு. ஒரு கதை சொல்லுடா. சொல்லு சொல்லு, எந்திரி, சொல்லு. எபின், என்ன? ஏதாச்சும் கதை சொல்லு. கதை சொல்லணுமா? சரி, சொல்கிறேன். ம். ஒரு ஊரில் ம். ஒரு அப்பாவும் பொண்ணும் இருந்தாங்களாம். ம். அந்த ஊரில் ஒரு அழகான ஏரி இருந்துச்சாம். ம். தினமும் அப்பா வந்துட்டு அவர் பொண்ணை அந்த ஏரிக்கிட்ட கூட்டிகிட்டு போவாராம். ம். எப்போ போனாலுமே அந்த பொண்ணு அவர் அப்பா கிட்ட நான் அந்த ஏரிக்குள்ளே போகிறேன்ப்பான்னு சொல்லி கேட்கும். ம். அதுக்கு அவங்க அப்பா இல்லைம்மா வேண்டாம், நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்ல அது போதும், ம். வா வீட்டுக்கு போகலாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார். ம். I'm done with you, Eben. I'm over you. இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏஞ்சல், ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் ஒன்றும் உன்னை சந்தேகப்படலை, அதுக்காக உன் கேரக்டரையும் நான் குறை சொல்லலை. உன் சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன். Stop it, Eben. Ma'am, your order? பிரதர், டூ காஃபி. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு, அன்னாஃப் மெச்சார்ட். எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்களும் எனக்கு தெரியும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் இன்னைக்கு அந்த ஏரிக்குள்ளே போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவங்க அப்பா ஐயோ வேண்டாமா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு. நான் ஏன் போகக்கூடாது, நான் போக தான் போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறது எதுவுமே காதுலேயே வாங்காமல் வேகமாக அந்த ஏரி பக்கம் போச்சான். அப்போ ஏஞ்சல், நான் உன்னை எதுவும் சொல்லலை, சர்க்கிளை பற்றி தான். போதும். டோன்ட் எவர் ஸ்பீக் அபவுட் மை சர்க்கிள். எனக்கு அவங்க நல்லாவே தெரியும். அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், நீ சொல்லாத. ஒரு பொண்ணா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எப்ப சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஃப்ரீடமே இருக்காது. அதை பண்ணாத இதை பண்ணாத. அது என்னடா, என்னானாலும் அதுக்கு நாங்கள் தான் காரணமா? எங்களையே குத்த சொல்றீங்க? ஒருத்தவங்க கூட பழகுறோன்னா எங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அது என்ன சர்க்கிள்? என் கால் உடைஞ்சு போனப்போ நீ அந்த காலேஜ் விஷயம் வெளியே போயிட்ட. நிக்கித் மட்டும்தான் எங்காச்சும் போகணுன்னா இல்லை ஏதாச்சும் வேணும்னா கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போவான். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஒரு தங்கச்சி மாதிரி பார்க்குறாங்க. அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவ்வளோ கேர் பண்ணுறாங்க. அவங்கள போய் அப்புறம் என்னடா ஆச்சு? சீக்கிரம் சொல்லுடா. சொல்கிறேன் இரு. அப்புறம் அந்த பொண்ணு வேகமாக அந்த ஏரிக்கிட்ட போய் நின்றுச்சான். அவ்வளோ அழகான ஒரு ஏரி, அழகான பூக்கள், வித்தியாசமான மீன்கள், கண்ணாடி மாதிரி தண்ணி, இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரிக்குள்ளே போச்சு. உள்ளே போகும்போது அங்கே இருந்த பூக்கள்லாம் அவளுக்கு முத்தம் கொடுத்துச்சு. அங்கே இருந்த மீன்கள்லாம் அவ கூட விளையாடுச்சு. இந்த தண்ணி அவளை இன்னும் அழகாக காட்டுச்சு. இது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அந்த ஏரிக்கு நடுவில் போய் நின்னான். அப்போ சடனா எபேன் எபேன் ம். ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? எபேன், உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை. சந்தேகம், என் மேல சந்தேகம், என் ஃப்ரெண்ட்ஸ் மேல சந்தேகம். உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், நீ நினைச்ச மாதிரி தான் இருக்கணும். கேட்டா சேஃப்டின்னு சொல்லுவேன். எவ்ரி சிங்கிள் டைம் யூ ட்ரீட் மீ as a child. ஏன் எனக்கு அறிவு இல்லையா? எனக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு? சொல்லுடா, சொல்லுடா. ஏன்டா இப்படி சஸ்பென்ஸ் மேல சஸ்பென்ஸ் வைக்கிற? சொல்கிறேன் கேளு. சடனாக அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாற தொடங்குச்சு. வானமெல்லாம் இடி இடிக்க, தண்ணியெல்லாம் மங்கலா மாற, முத்தம் கொடுத்த பூக்கள் எல்லாமே அவளை முள்ளா மாதிரி குத்த ஆரம்பிச்சிருச்சு. அவ கூட விளையாடின மீன்கள் எல்லாமே முதலைய மாதிரி அவளை கடிக்க பார்த்துச்சு. அந்த
புது உலகம் அவளுக்கு ஒரு நரகமா மாற ஆரம்பிச்சிச்சு. சாரி சாரி பிரதர். It's okay, ma'am. It's okay. ஏஞ்சல், சந்தேகம்னா என்ன ஏஞ்சல்? எங்கே இவங்க இந்த விஷயத்த பண்ணிடுவாங்களோன்னு யோசிக்கிறது, எங்கே இந்த விஷயம் இவங்களை காயப்படுத்திருமோன்றது இல்லைல்ல. நீ சொன்னது உண்மைதான் ஏஞ்சல். எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு சந்தேகம்தான். ஆனால் அது உன் மேலே இல்லை, இதோ இவங்க மேலே, இந்த சொசைட்டி மேலே. எங்கே உன்னை காயப்படுத்திடுவாங்களோன்னு ஒரு பயம், எங்கே உங்ககிட்ட தப்பாக பழகிடுவாங்களோன்னு ஒரு சந்தேகம். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ ஏஞ்சல், இங்கே நான்ட்டு கிடையாது. உனக்கு ஃப்ரீடம் தர ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. பிகாஸ் அந்த ஃப்ரீடம் உன்னோடது. ஆனால் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியல. அது என்ன சொன்ன? நிக்கித் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டான்னா? உன் பின்னாடி உன்னை பற்றி எவ்வளோ அசிங்கமாக சொல்லி வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாது ஏஞ்சல், எனக்கு தான் தெரியும். உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தங்கச்சி மாதிரி பார்க்குறாங்கல்ல, ஆனால் அவங்களும் உன் பின்னாடி உன்னை பற்றி எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது ஏஞ்சல், எனக்கு தான் தெரியும். அது என்ன, நாங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசுகிறோன்னா அவங்க நம்புகிறோன்னு சொன்னீங்க. ஆனால் நீ நம்பிக்கை வைக்கிற இடமே தப்பாக இருக்குங்கிற போது நான் என்ன சொல்லட்டும் ஏஞ்சல்? அது என்ன சொன்னேன்? ஒரு பொண்ணாக இருந்து பாருங்க, ஒரு நாள் பையனாக இருந்து பாரு ஏஞ்சல். ஒவ்வொரு நாளும் இந்த சொசைட்டி எங்கே அவங்க பார்ட்னர்கிட்ட தப்பாக பழகிடுவாங்களோ, அவங்களை காயப்படுத்திடுவாங்களோ அந்த பயத்திலேயே வாழணும். இங்கே பசங்களும் டாக்ஸிக்காக இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே லவ்வுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் டாக்ஸிசிட்டிக்கும் வித்தியாசமே இல்லைங்கும் போது இது நான் என்னன்னு சொல்லட்டும்? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அந்த பொண்ணு அந்த ஏரி விட்டு ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி நடந்ததெல்லாம் சொல்லி அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அவங்க அப்பா கண் கலங்கி, நான் தான் சொன்னலம்மா அந்த ஏரிக்கிட்ட போகாதன்னு. அந்த ஏரி தூரத்துல இருந்து பார்க்க தான் அழகா இருக்கும், தூரத்துல இருந்து மட்டும்தான் அழகா இருக்கும்.